புதுச்சேரியில் உள்ள சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதில் என்னென்ன சிக்கியிருக்கின்றன என்பது குறித்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், என்னென்ன ஆவணங்கள் அல்லது பணம் ஏதேனும் சிக்கியிருக்கிறதா? சார்ந்த தகவல்களாக அமலாக்கத்துறை தரப்பில் என்னென்ன சொல்லப்பட்டுள்ளது? புதுச்சேரியின் காமராஜர் சாலையில் கோ ஃப்ரீ சைக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இயங்கிட்டு வருது. இந்த நிறுவனத்துல சுகாதார திட்டம், சுற்றுலாத்துறை திட்டம் என்று கூறப்பட்டு, அதாவது சுற்றுலாவுக்கு வரும் பயணிகளுக்கு இலவசமாக சைக்கிள் கொடுப்பது தொடர்பான இந்த திட்டம் என்று கூறப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த சைக்கிளை வாங்கலாம், அதற்கு முதலீடு செய்ய வேண்டும். அதாவது 4.5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார் மாதம் 52,000 ரூபாய் வட்டியாக தரப்படும் என்று கவர்ச்சிகரமான விளம்பரம் இது இணையம் மூலம் தெரிவிக்கப்பட்டது. இதனை நம்பி கிட்டத்தட்ட ஏராளமான தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் பிற மாநிலத்தை சேர்ந்த ஏராளமானோர் இதில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சைபர் கிரைம் போலீசாருக்கு இது ஒரு புகார் வந்தது. அதாவது அதிக வட்டி தருவதாக கூறி ஏமாற்று வேலையில் ஈடுபடுவார்கள் என்று ஒரு புகார் வந்தது. இதன் அடிப்படையில் 2 தினங்களுக்கு முன்பு சைபர் கிரைம் போலீசார் இங்கு சோதனையிட்ட போது உரிய ஆவணங்கள் இல்லை. அதே போல 2.5 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணமும் இருந்தது. இதன் காரணமாக இவர்கள் உடனடியாக அந்த பணத்தை அந்த பியூரோவில் வைத்து பூட்டிவிட்டு அலுவலகத்துக்கு சீல் வைத்துவிட்டு அமலாக்கத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பல கோடி ரூபாய் இங்கு பண பரிவர்த்தனை நடைபெறுவதற்கானால் உடனடியாக அமலாக்கத்துறை தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையில் துணை இயக்குனர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு தற்பொழுது வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இந்த நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர், புதுச்சேரியின் வருவாய்த்துறையினர் மற்றும் சைபர் கிரைமினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அப்பொழுது கணக்கில் வராத வகையில் கட்டுக்கட்டாக 2 மூட்டைகளில் பணம் இருப்பது தெரிய வந்தது. இதை அதிகாரிகள் எண்ண முடியாத காரணத்தினால் SBI வங்கிக்கு தகவல் தெரிவித்து அங்கிருந்து பணம் எண்ணும் இயந்திரங்கள் 3 இயந்திரங்கள் தற்பொழுது வந்துள்ளன. அவையும் கொண்டு தற்பொழுது பணம் எண்ணப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பணம் எண்ணப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த ஒரு சின்ன அலுவலகத்தில் இது இருக்கும் என தெரிகிறது. இன்னும் ஒரு மணி நேரம் இந்த சோதனை நடைபெறும் என்று தெரிகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 11,500 ரூபாய் தரப்படும். முதல் கட்டமாக 4.5 லட்சம் ரூபாய் பணம் செலுத்த வேண்டும். அதை 1 வருடத்துக்கு அந்த பணத்தையும் திரும்பி தருவோம் என்று இந்த திட்டம் கவர்ச்சிகரமான திட்டமாக அறிவிக்கப்பட்டது. நிச்சயமாக இது மோசடி திட்டமாக தான் இருக்கக்கூடும் என்பதுதான் சைபர் போலீசாரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.